எனக்கு 19 வயசுல வீட்ல பார்த்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னோட ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப தங்கமானவரு. ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. என்னையும் சரி, என் குழந்தைங்களையும் சரி ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும், ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. எங்களோட கல்யாண வாழ்க்கை 7 வருஷ வாழ்க்கை. 7 வருஷம் இந்த வாழ்க்கையில என்னோட கணவர் வீட்டை விட்டு என்ன வெளியில போகாம ரொம்ப கண்ணியமான முறையில தான் குடும்பம் நடத்தினாரு. வீட்டுக்கு தேவையானது, குடும்பத்துக்கு அப்படின்னு எல்லாமே அவர் பார்த்துப்பாரு. எனக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாம தான் என்ன வச்சிருந்தாரு. எங்க போனாலும் வந்தாலும் சேஃப்டியா கூட்டிட்டு போறது, குழந்தைங்க லீவ்ல வெளியில போறதுன்னு ரொம்ப ஜாலியான வாழ்க்கை தான் எங்களோட வாழ்க்கை. இப்படியே சந்தோஷமா போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில ஒரு நாள் பேரிடி விழுந்துச்சு. என்னோட கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி 10 நாள் உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. 10 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் என்னோட கணவர் இறந்தே போயிட்டாரு. என்னோட கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த நொடியில இருந்தே நான் தனிமையாக்கப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். உலகமே தெரியாம இருந்த எனக்கு கண்ணக்கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு எதுவுமே தெரியல. இன்னைக்கு அந்த நொடி என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் ஆரம்பமாச்சு. சிங்கிள் மதரா, சிங்கிள் உமனா போராட ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். ஒரு விஷயத்திலையும் ஒரு நொடியிலையும் அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சு தான் வாழ்ந்தேன். என்னதான் நமக்கு பெத்தவங்க சுத்தி இருக்கவங்கன்னு உதவி செஞ்சாலும் அந்த உதவி எல்லாம் ஒரு லிமிட் வரைக்கும் தான். அந்த உதவியை கடைசி வரைக்கும் நாம எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் மதிப்பு இருக்காது, அவங்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. அன்னைக்கு அந்த சூழ்நிலையில வீட்டை விட்டு வெளியில வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். வெளியில வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சேன். ஒரு விஷயத்திலையும் நம்மள கார்னர் பண்ணி அடிப்பாங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எல்லா பெண்களுக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனாலும் பெண்ணு தனியா இந்த உலகத்துல வாழ்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்ல அப்படிங்கறதா நான் அனுபவிச்ச ஒரு விஷயம். வேலைக்கு போற இடத்துல ஆண்களுடைய சீண்டல்கள் நிறையவே இருக்கும். அது எல்லாத்தையுமே கடந்து வரணும். நல்ல துணி போட முடியாது. புருஷனே இல்ல, நீ எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு ஓபனாவே கேட்பாங்க. அப்படி ஓபனா கேட்கறதும் பெண்களா தான் இருப்பாங்க. கணவனை இழந்த பெண்களுக்கும் சரி, கணவனை விட்டு பிரிஞ்சு வாழ்ற பெண்களுக்கும் சரி, எழுதப்படாத விதிகள் இங்க நிறைய இருக்கு. அழகுபடுத்திக்க கூடாது, பூ வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது, நல்ல விசேஷ நிகழ்வுகளுக்கெல்லாம் கலந்துக்க கூடாது, நல்லது நடக்கிற சபையில நின்ற கூடாது, 4 பேர் நல்ல விஷயங்களுக்கு போகும்போது குறுக்க வரக்கூடாது, மொத்தத்துல எந்த நல்ல விஷயங்களுக்குமே கலந்துக்க கூடாது அப்படிங்கறதுதான் எழுதப்படாத விதிகள் இங்க. கல்யாணம் ஆக போற ஒரு புது பொண்ணை போய் பார்த்தா உடனே இவங்களோட வாழ்க்கை மாதிரியே அவங்களோட வாழ்க்கையும் மாறிடுமா. கல்யாண சபையில போய் நின்னா இவங்களோட வாழ்க்கை மாதிரியே அவங்களோட வாழ்க்கையும் மாறிடுமா. உனக்கே புருஷன் இல்ல, நீ எதுக்கு இப்படி இருக்க, நீ எதுக்கு அழகுபடுத்திக்கிற, நீ எதுக்கு நல்ல துணி போடுற, நீ எதுக்கு இதை வாங்குற, நீ எதுக்கு அதை வாங்குறன்னு ஆயிரம் கேள்விகள் அடிக்கிட்டே போவாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு லீவு டைம்ல வெளியில கூட்டிட்டு போக சொல்லுவாங்க. கணவன் இருந்தா பாதுகாப்பான முறையில கூட்டிட்டு போவாங்க. தனி ஒரு பொண்ணா தன்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியில போயிட்டு நிம்மதியா வீடு வந்து சேர முடியாது. இப்படி பல ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சுதான் என்ன மாதிரி பெண்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எனக்கான பிரச்சனையா மட்டும் இந்த ஸ்டோரியை நான் இங்க ஷேர் பண்ணல. என்ன மாதிரி வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண்ணோட வழியா தான் இங்க இந்த ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த உலகம் பறந்து விரிஞ்சது. இங்க எல்லாருக்குமே வாழ்க்கை இருக்கு. கணவன் செத்து போயிட்டாலோ, கணவன் இல்லைனாலோ இந்த பெண் வாழவே கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இந்த வயசுல வாழ்க்கையை இழந்துட்டியே அப்படின்னு பரிதாபத்துல ஆரம்பிச்சு, ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணல, ஏன் இப்படி இருக்க, எதுக்கு நீ மேக்கப் பண்ற, எதுக்கு உன்னை நீ அலங்கரிச்சுக்கிற அப்படிங்கிற வரைக்கும் தொட்டதுக்கு எல்லாம் ஏச்சுக்கள் பேச்சுக்களோடயே இந்த வாழ்க்கையை நகர்த்த வேண்டியதா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் என்னைக்கு பெருசாகிறாங்களோ அன்னைக்குதான் கொஞ்சம் பாதுகாப்பை உணர முடியுதே தவிர இந்த வயசு காலகட்டத்துல இந்த உலகம் இந்த மாதிரியான பெண்களை நிம்மதியா சும்மா விட்டு வைக்கிறதே இல்லன்னு தான் சொல்லுவேன். இது Facebookல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. இது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ